இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஜாமான்லாம் இருக்குல்ல, பிரியாணி ஜாமான் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். அப்புறமா புதினா மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே புதினா மல்லி இலை வதங்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம மீதி தக்காளி பழத்தை அரைச்சி தாங்க சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி பழம் ஒரு 6 தக்காளி பழம் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பழம் தான், அதை அரைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் தக்காளி பழம் மாதிரி இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி, இல்லைன்னா பிரியாணி மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா அரைச்சதும் நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து ஒரு 3.25 டம்ளர் கிட்ட சேர்த்துருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 மணி நேரம் ஊற வச்ச பிரியாணி அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சம் புதினா மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறமா ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, ரொம்ப போட்டு கிளறாதீங்க, லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பியும் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த சாதம்லாம் அப்படியே போய் கீழே நின்று பிடிச்சிரும். அதனால் ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு தோசைக்கல்லை வந்து வச்சிருங்க. நல்லா சாதமும் தண்ணி மிக்ஸ் ஆகி வரும்போது தோசைக்கல்லை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வெயிட் வச்சுருங்க. அப்புறமா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதுக்குன்னு தனியாக பிரியாணி பாத்திரம் தேவையில்லை. செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.